இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றார். அன்பு தெய்வமே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே இறை வார்த்தையின் முன்னால் முழந்தாள் படியிட்டு இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் தங்களில் நிறைய, உம்முடைய அருள் பிரசன்னம் தங்களுக்குள் நிறைய ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்மை நோக்கி கரமெடுக்கின்ற மக்கள், கரங்களை உயர்த்துகின்ற மக்கள், முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நிரம்ப தூய ஆவியை தந்து வழிநடத்தும். உம்முடைய அருள் குறைந்த மக்களோடு இருக்கட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாக இருந்து இந்த நாளை இவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக கொடும். இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும். மனங்களில் மகிழ்ச்சி, மன நிறைவையும் தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரின் பேழையை தாவீதின் நகருக்கு தம்மோடு எடுத்து செல்ல அவர் விரும்பவில்லை. கித்தியனான ஒபதேதேவின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார். ஒருவேளை இறை வார்த்தையை கேட்க மனமில்லாதவர்கள் இருக்கலாம், விமர்சனம் செய்கிறவர்கள் உண்டு, இந்த இறைவார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் உண்டு, பரிகசிப்பவர்கள் உண்டு, கொச்சைப்படுத்துபவர்கள் உண்டு. இந்த இறைவார்த்தையால் என்ன நடந்துவிட போகிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்பவர்களும் உண்டு. இதுபோல தாவீதின் நகருக்கு ஆண்டவரின் பேழையை எடுத்து செல்ல தாவீதுக்கு மனம் வரவில்லை, அவர் விரும்பவில்லை. இத்தியனான ஒபதேதேவின் இல்லத்திற்கு அதை அனுப்பிவிட்டார். அடுத்த இறைவார்த்தை 11வது இறைவார்த்தை. ஆண்டவரின் பேழை இத்தியனான ஒபதேதேமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஒபதேதேமுக்கு அவர் வீட்டாருக்கும் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். வெறும் 3 மாதங்கள் மட்டும் தங்கிய பேழையால் ஒபதேதேமின் வீடும் அவர் உறவினர்கள் வீடும் அவர் வீட்டார் அனைவரும் ஆசி பெற்றனர். கடவுள் ஆசி வழங்கி கொண்டே இருந்தார். அன்புமிக்க சகோதரமே, 3 மாதம் ஒரு வீட்டில் அந்த பேழை தங்கிய போது ஆசீர்வாதம் அதிகமாக இருந்தது. இன்று இறை வார்த்தை உங்களுடைய இதயத்தில் தங்கினால், உங்களுடைய இதயத்தில், உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய ஆன்மாவில் இன்று இந்த இறை வார்த்தையை தங்கினால் உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? என்றென்றைக்கும் உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், உங்களுடைய தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம், உனக்குள் நிறைகின்ற இறைவார்த்தை. எப்பொழுது உனக்குள் இறைவார்த்தை நிறைகின்றதோ இறைவனின் ஆசீர் அங்கிருந்து ஊற்றெடுக்கின்றது. எனவே எனது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன என்று சொல்லும் போது இறை வார்த்தையை நிறைக்க நிறைக்க நீங்களும் தூய ஆவியால் நிறைக்கப்படுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த மனிதர் இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் நிறைக்கின்றாரோ அவருடைய இதயத்தில் தூய ஆவியின் அருள் அதிகமாக கிடைக்கின்றது. அது நிரந்தரமாக தங்குகின்றது. எனவே இன்றைய நாளிலே அந்த ஆண்டவரின் பேழை தங்கிய இடமெல்லாம், அவர்களுடைய வீடெல்லாம், அவர்களுடைய உறவினர்கள் வீடெல்லாம் ஆண்டவரின் ஆசியால் நிறைந்தது போல இந்த இறை வார்த்தை நம்முள் நிறைய நாம் வேண்டுவோம். ஆண்டவரின் அருள் வேண்டுவோம். அவர்தான் நமக்கு இந்த இறை வார்த்தையை தங்குவதற்கான, இதயத்தில் தங்குவதற்கான ஆற்றலை தர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.